அந்த படப்பிடிப்புல தான் சீமானோட உங்களுக்கு பழக்கம் ஏற்பட்டதா? ஆமா 30 வருட நட்பு. அப்பவே கவிதையெல்லாம் சொல்லுவாரு. ஆமா, ஆமா. அதெல்லாம் நாங்க வந்து ஆஃப்டர் ஷூட் வந்து நாங்க உட்காந்து கேட்டுக்கிட்டு இருப்போம். ம். நல்ல தமிழ் ஆற்றல், ம். தமிழ் வெறி. அப்பவுமே அந்த தமிழ் உணர்வு உண்டு. அப்போ நான் ஹீரோயின், அவருக்கு அவர் உதவி இயக்குனர். ஆமா. நல்ல ஒரு சிம்பிளுங்க. இன்னைக்கு அவர் ஒரு பெரிய தமிழகத்துல தமிழ் உணர்வுக்கு அவர் ஒரு தலைவர். ரொம்ப நாள் கழிச்சு நான் அமெரிக்கா போயிட்டேன், திரும்பி வந்தேன். திரும்பி வந்து அரசியல்ல, அப்ப அரசியல்னு பேசல, சமூக விஷயங்களை பத்தி பேச ஆரம்பிச்ச சமயத்துல ஒரு இடத்துல சொற்பொழிவு ஆற்றுறதுக்காக நான் போறேன். அங்க வந்து இவரும் வந்திருக்காரு, அங்க ஒரு பெரிய ஆர்ப்பாட்டத்துக்காக. அதே ஹோட்டல்ல இருக்கோம். அப்போ நான் வந்து அவர் இல்ல, அவர் ரூமுக்கு நான் ஒரு செய்தி அனுப்புறேன் ஹோட்டல் ரிசப்ஷன்ல இருந்து. அவர் என்ன பார்க்க வந்தாரு, இங்க இருக்க அப்படின்னு. ஒரு 25 வருஷ கேப்பே தெரியலங்க. அதுதான் அவர் அவ்வளவு பெரிய ஒரு தலைவர். எனக்கு வந்து ஒரு தம்பி இருக்கிறாப்புல, அவர் வந்து ரஜினி வெறியர். ஒரு காலகட்டத்துல ரஜினியுடைய செயல்பாடுகளை சீமான் அதிகமாக விமர்சித்து கொண்டிருந்த நேரம். அவருக்கு வந்து பிறந்த நாள் வருது சீமானுக்கு. நான் விஷ் பண்ண போறேன் அப்படின்னு நான் என் தம்பி கிட்ட சொல்றேன். நானும் வரேன், என்னை கூட்டிட்டு போங்க அப்படிங்கிறாரு. ஏய் எதுக்கு? நானு அது எப்படி எங்க தலைவரை வந்து என்ன பேசிடுவாரு அப்படின்னு எல்லாம் சொல்லிட்டு வந்தாருங்க. வந்து இவரு என் தம்பிங்க இது உங்களை விஷ் பண்றதுக்கு வந்திருக்கிறாரு அப்படின்னு நான் சொல்றேன். என்னப்பா தம்பி அப்படின்னு தோல்ல கை போட்டாரு. அதுதான் அந்த அவன் மெல்ட் ஆகி ஒரு அரை மணி நேரம் அந்த சந்திப்பு நடந்திருக்கும். கடைசியில நாங்க 2 பேரும் செல்ஃபி எடுக்கிறது என் தம்பி தான் எடுத்து எங்களுக்கு போட்டோ கொடுக்குறாரு. என் தம்பி வந்து சீமான் ரசிகரா மாறிட்டாரு, கன்வெர்ட் ஆயிட்டாரு. எனக்கு ரஜினியை நான் விட்டு கொடுக்க மாட்டேன், ஆனா இவருக்கு ஏங்க சரியா தானே சொல்றாரு அப்படின்னு. அதுக்கு அவர் சொன்ன மாதிரியே ரஜினி அரசியலுக்கு வராம ஜகா வாங்கிட்டார். பட் சீமான் அவர்களுடைய நட்பை நான் நான் வேல்யூ பண்றதுக்கு காரணம் அவருடைய அந்த தன்மை இருக்குல்ல. யாரையுமே அவரை பிடிக்காதவங்களுக்கு கூட அவரை தெரிஞ்சா அவரை பிடிக்கும். ஒண்ணு. ரெண்டாவது, அவ்வளவு சிம்பிள். ஒரு லெவலுக்கு மேல நான் பார்த்திருக்கேங்க. ஒரு படம் ஹிட் கொடுத்துட்டு அடுத்த படத்துல அர்த்த ராத்திரியில கொடை பிடிச்சவங்கள நான் பார்த்திருக்கேன். நான் செட் பண்ணி, நான் வந்து எக்ஸிகியூட்டிவ் ப்ரொடியூசரா ஒர்க் பண்ணியிருக்கேன் 3 படத்துக்கு. உங்களுக்கு தெரியும் ஜிவி ஃபிலிம்ஸ். நான் செட் பண்ணி கொடுத்த ப்ராஜெக்டுக்கு நான் அட்வான்ஸ் செக் வாங்கி கொடுத்த அடுத்த நாள் பெரிய டைரக்டர் ஆகி என்னோட போன் எல்லாம் எடுக்காத ஆட்கள் எல்லாம் எனக்கு தெரியும். சினிமாவில் நன்றிங்கிறதோ இல்ல ஞாபகம்ங்கிறதோ சினிமாவில் ரொம்ப குறைவா இருக்கும். ஆனா இவரு, நான் நெப்போலியன் சார் வீட்டுக்கு போறேன் அமெரிக்காவில். நான் எங்க இருக்க? நெப்போலியன் சார் வீட்டில் இருக்கேன். ஏன் நீ போனா எனக்கு அவருக்கு நெப்போலியன் சாரோட பேசணும், ஏற்கனவே சொல்லி அமைச்சிருக்கிறாரு. நான் இங்க நெப்போலியன் சார் வீட்டுக்கு வந்திருக்கேன், பேசுறீங்களா? நான் அங்கேருந்து அடிக்கிறேன். எவ்வளவு நன்றி, எவ்வளவு. யாரும் அப்படி பேச மாட்டாங்கங்க. அவ்வளவு 2 பேரும் எதிர் துருவம் கொள்கை ரீதியாக. இவரும் பெரிய மனுஷன், அவரும் பெரிய மனுஷன். 2 பேரும் அப்படி பேசிக்கிட்டாங்க. இவருடைய பெரிய மனுஷன், இவருடைய நல்ல மனம் தெரியுது. நெப்போலியன் சாரோடைய நல்ல மனம் அதுல தெரியுது. சீமான் சாரோடைய பண்பு அதுல தெரியுது. அவர் சொல்றாரு, அண்ணன் நீங்க இல்லைன்னு நான்லாம் இல்லைன்னு. இல்லப்பா, நீ இன்னைக்கு பெரிய உயரத்துல இருக்கப்பா அப்படின்னு இவர் சொல்றாரு. உயரத்துல இருக்கேன்னா, ஆனா உசுறு உங்களுக்கு கடன் பட்டிருக்கேன்னா அவர் சொல்றாரு. இல்ல நீ என்னைக்கா இருந்தாலும் நீ இங்க இருக்கிறது தான் எனக்கு எவ்வளவு பெரும். 2 பேரும் இப்படி பேசிக்கிறாங்க. நெப்போலியன் சாரும் அப்படிதான், மத்திய மந்திரி. எல்லாத்தையும் விட்டுட்டு புதுசா ஆரம்பிக்கிறாரு. அன்பு மட்டுமே தாங்க அவர்கிட்ட இருந்து ஒரு சின்ன ஒரு ஆணவம் கூட நான் பார்க்கல. கோல்டு. அவர் ஒரு கோல்டு. அவங்க வீட்டுக்காரம்மா வந்து அதுக்கு மேல கோல்டு. ஐயோ, ஐ லவ் தெம். சினிமால என்னவோ ஹீரோ ஹீரோயின் அப்படின்னா கிசுக்கு மட்டும்தான் லைக்குன்னு நீங்கெல்லாம் நினைச்சிருக்கீங்க. சினிமா எனக்கு கொடுத்தது ஒரு பல்கலைக்கழகமா பல பாடங்கள். சினிமா எனக்கு கொடுத்தது ஒரு குடும்பமா பல சொந்தங்கள்.